ராசி கட்டத்தில் பயணிக்கும் ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒரு காலம் உள்ளது. இதில் சனி பகவான் மட்டுமே ராசி கட்டத்தை சுற்றி வர அதிக காலம் எடுத்துக்கொள்வார். இதனால் அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. வாருங்கள், ஏன் சனி பகவானுக்கு ராசி கட்டத்தை கடக்க நிறைய காலம் ஆகிறது என்று தெளிவாக பார்க்கலாம். ஒருவர் செய்த கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் அவரவரது கர்ம பலன் அமையும். அதன்படி எந்தவித பாரபட்சமும் இன்றி அனைவருக்கும் அவரவரது கர்மாவிற்கான பலனை சரியாக வழங்க கூடியவர்தான் இந்த சனி பகவான். அந்நிலையில் இலங்கையை ஆண்ட ராவணனின் மனைவிக்கு குழந்தை பிறப்பதாக இருந்த தருணத்தில் ஜாதகப்படி 11ஆம் ராசி கட்டம் வெற்றியை குறிப்பதாகும். அதில் அனைத்து நவகிரகங்களும் இருந்தால் தோல்வி என்பதே நெருங்காது. அப்பொழுது தன் மகன் சாகாவரம் பெற ராவணன் ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி அனைத்து நவகிரகங்களையும் 11ஆம் ராசி கட்டத்தில் அடைத்தான். ஒரு அசுர குலத்து வாரிசு இப்படி பிறந்தால் அநீதி அதிகமாகுமே என்று அனைத்து தேவர்களும் பதைத்தனர். அப்பொழுது நாரதர் சனி பகவானிடம் சென்று, உன்னால் மட்டும்தான் ஒருவருக்கு நாசத்தை விளைவிக்க முடியும் என்று தன் கலகத்தை ஆரம்பித்தார். அதனால் சனி பகவான் தன்னுடைய பணிக்கும் மற்றவர்களுக்கும் எந்த தீங்கும் நேராதவாறு தன்னுடைய ஒரு காலை 12ஆம் கட்டத்தில் துணிந்து வைத்து விட்டார். ராவணனின் குழந்தை பிறந்தது. அக்கணம் ஜாதகத்தை கணித்து பார்த்த ராவணன் பெரும் கோபம் அடைந்தான். நேரே சனி பகவானிடம் சென்று அவரது ஒரு காலை வெட்டினான். இதன் காரணமாகவே ராசி கட்டத்தை சனி பகவான் ஒரு முறை சுற்றி வர அதிக காலம் 30 ஆண்டுகள் எடுக்கிறது. பின்னாளில் 12ஆம் ராசி கட்டத்தின் விளைவாக ராவணனின் மகனும் இந்திரனை வென்றவனுமான இந்திரஜித் போரில் தலை துண்டிக்கப்பட்டு இருந்தான். தன் மகனின் தலையில்லாத உடலை பார்த்த ராவணன் கதறி அழும் நிலை நேர்ந்தது. தண்டனை கிடைக்கும் என்று சனி பகவான் விலகி இருந்தால் அனைவரது வாழ்க்கையும் இன்று கேள்விக்குறியாகியிருக்கும். அதே போல்தான் நம் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அதனை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து விடுங்கள். இந்த அரிய தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து தெரிந்திட செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.